ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அளவில்லாத அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. யூதர்களின் அரசன், நீ யூதர்களின் அரசன். அரசனின் மகுடத்தை பார்த்தாயா? முள் கிரீடம் அரசனுக்கு பரிசு. அவமானம் அல்ல, அவமானம். கொண்டு வாருங்கள் அவமானத்தின் அடையாளத்தை. அவனுக்கு கிடைத்த பரிசை அவனே தூக்கிச் செல்லட்டும். இவ்வளவு பாரமாக இருக்கிறதே. உங்களை தோள்களில் சுமந்து என் தந்தையிடம் அழைத்துச் செல்ல நான் விரும்பினேனே. நீங்களோ மனங்களை இறக்கி விட்டுவிட்டு உங்கள் பாவங்களை மட்டும் என் தோள் மீது சுமத்துகிறீர்களே. ஓ, என்ன பாரம்! உங்கள் பாவங்கள் இவ்வளவு பாரமாக இருக்கிறதே. இன்னும் எவ்வளவு பாவம் செய்ய காத்திருக்கிறீர்கள்? மனிதனே, எனக்கு பாரமாக இருப்பது இந்த சிலுவை அல்ல, உன் பாவங்கள் தான். சிந்தனை: சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கள்வர் கொடியவர்களைத்தான் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபம்: அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில், ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை, வேதனைகளை சவால்களாக ஏற்று வாழவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.